இந்தியாவிலேயே இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப மோசமாக ஒரு மிட்சோல் ஒரு ஷூக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஃபோம் வந்து அப்ரோஸும் ஏஷியனும் தான் பண்ணுறாங்கன்னு அடித்து சொல்லு. ரொம்ப ரொம்ப நம்மளை வந்து அதாவது ரன்னர்ஸை இந்தியன் பையர்ஸை கன்சியூமர்ஸை ரொம்ப முட்டாளாக அவங்க நினைக்கிறதா நான் கண்டிப்பாக நம்புகிறேன். இந்த மாதிரி ஷூலாம் வேறு எந்த கண்ட்ரிலையும் அக்செப்டே பண்ண மாட்டான். ரன்னிங்னு சொன்னால் தூக்கி போட்டுருவான் அந்த மாதிரி ஷூஸ் எல்லாம். பட் எதுக்குப்பா ரன்னிங் ஷூக்கு அதை கொடுக்குறீங்க? ரன்னர்ஸ் எதுக்கு ஏமாத்துறீங்க? ஹே எவ்ரி ஒன், இன்னைக்கு ரீசெண்டாக லான்ச் ஆன ஏஷியன் பிராண்டோட ஹைப்பர் குஷன் கார்பன் 7 ஷூவில் தான் ஒரு டெஸ்ட் ரன் எடுத்துகிட்டு போகிறோம். முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. அது நல்ல வரலாறான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. எனக்கு ஹைப்பர் குஷன் 6 இருக்கட்டும், ஹைப்பர் குஷன் 2 இருக்கட்டும், எதுவுமே சுத்தம். ஆக்சுவலி ஹைப்பர் குஷன் 2 அது கொஞ்சம் சாஃப்டாக இருந்துச்சு, அட்லீஸ்ட் ஃபார் வாக்கிங் அண்ட் ஃபார் லைட் ஜாகிங்ன்ற மாதிரி இருந்துச்சு. ஹைப்பர் குஷன் 6லாம் ரொம்ப ரொம்ப எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதெல்லாம் ஆனால் ரொம்ப பயங்கரமாக புகழ்ந்துருந்தாங்க நிறையா ரிவ்யூவர்ஸ். எனக்கு தெரியல எனக்கு ஏன் பிடிக்கலன்னா, ஃபோம் வந்து கொஞ்சமாவது ரன்னிங்க்கு ஏற்ற மாதிரி இருக்கணுங்க. இவங்க அப்ரோஸ்லாம் ரன்னிங் ஷூக்கு ஏற்ற மாதிரியான ஃபோமே மேனுஃபேக்சர் பண்ணுறதில்ல. ஜஸ்ட்டு கேஷுவல் வேரர்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்கும் வாக்கிங் பண்ணுறதுக்குமான ஷூ தான் சோலில் தான் வச்சுருக்காங்க. இது வந்து இந்த தெர்மோகோல்னு சொல்லுவாங்க நம்ம இந்தியன் ரன்னர்ஸ் நிறையா பேர். அது ஆக்சுவலி தெர்மோகோலில் எந்த ஃபோமையும் தயாரிக்கவே முடியாது. பட் இதெல்லாம் ரொம்ப மட்டமான ஒரு ஈவியே. லைக் சுத்தமாக இம்பாக்ட் ப்ரொடெக்ட் ஹெவி ரன்னர்ஸாக நீங்கள் 80 கிலோக்கு மேலே இருந்தீங்கன்னா சுத்தமாக இம்பாக்ட் ப்ரொடெக்ட் பண்ணாது. 5 கிலோமீட்டருக்கு மேலே ஓடுறீங்க அப்படின்னா, இல்லைனா எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் பிரச்சனையே இல்லை. 5 கிலோமீட்டருக்கு ஓடினீங்கன்னா அந்த இம்பாக்ட் ப்ரொடெக்ட்ன்ற மாதிரி இருக்காது. அண்ட் தென் ரொம்ப ரொம்ப லைக் நீங்கள் ஸ்டெப்பிங் பண்ணோடனே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுக்கு காரணம் அவங்களோட இன்சோல் வந்து மெமரி ஃபோம் இவங்க வச்சுருப்பாங்க. அதை வச்சு தான் ஏமாத்துறாங்க. அந்த இன்சோல் வந்து நல்லா பஞ்சு மாதிரி கொடுத்துட்றாங்க. ஆனால் அந்த மிட்சோல் சுத்தமாக வேஸ்ட்டு. இதுதான் என்னோடய இம்ப்ரெஷன் அவங்களோட எல்லா ஷூஸ்லேருந்து, ஏஷியன் பிராண்ட்லேருந்து அண்ட் அப்ரோஸ்லேருந்து. இன்றைக்கி இந்த ஷூவை எடுத்துகிட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு என்னோடய இம்ப்ரெஷன் மாறுதான்னு பார்க்குறேன். இது வாங்கி 2 மாதம் ஆச்சு. நான் டெஸ்ட் பண்ணாமல் இருந்தது காரணம் பயங்கர ஹைப்போடு தான் வந்துச்சு. நான் அந்த ஹைப் டைம்லேயே நான் டெஸ்ட் பண்ணியிருந்துருக்கலாம். ஈஸியாக போட்டு புகழ்ந்துருக்கலாம். நார்த் இந்தியாவிலாம் எனக்கு தெரிஞ்சு பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். பட் பண்ணாததுக்கான நான் வந்தோடனே செக் பண்ணேன். எனக்கு அவ்வளோ இம்ப்ரெசிவாக இல்லை. அதில் வெயிட் பண்ணி பண்ணணும்னு நான் வெயிட் பண்ணேன். இது கார்பன் பிளேட்லாம் இல்லை, இதுவும் ஒரு பிளாஸ்டிக் பிளேட் தான். ஜஸ்ட் லைக் எவ்ரி அதர் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஷூஸ் ஃப்ரம் இந்தியா. ரெட் டேப்பாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அது எல்லாம் சும்மா பிளாஸ்டிக் பிளேட் இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே. ஸ்ட்ரக் ஃபிட்டாக இருக்குது 4 ஃபுட்டில். பட் டெஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இப்போ டெஸ்டிங் போகலாம். லெட்ஸ் கோ. ஓடி முடிச்சாச்சு. ஏஷியன் பிராண்ட்லேருந்து ஹைப்பர் குஷன் கார்பன் 7. எவன் கார்பன் வச்சா கார்பன் பிளேட் வச்சு கொடுத்துருவாங்கன்னு நம்பிடுவோன்னு நினச்சினாங்களா எனக்கு தெரில. இந்த ஷூலாம் வந்து எனக்கு இந்தியாவிலேயே இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப மோசமாக ஒரு மிட்சோல் ஒரு ஷூக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஃபோம் வந்து அப்ரோஸும் ஏஷியனும் தான் பண்ணுறாங்கன்னு அடித்து சொல்லுவேன். 2 பேரும் அவங்க எவ்வளோ வேணாலும் பண்ணட்டுங்க. ஆனால் எனக்கு அவங்க மேலே இருக்கிற ஒரு குற்றச்சாட்டு, என்னால் அதை வந்து டைஜஸ்டே பண்ண முடியாது. என்னென்னா, ரொம்ப ரொம்ப நம்மளை வந்து அதாவது ரன்னர்ஸை இந்தியன் பையர்ஸை கன்சியூமர்ஸை ரொம்ப முட்டாளாக அவங்க நினைக்கிறதா நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஏன்னா ஒரு சும்மா ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஷூ, மாடர்னான ஒரு டிசைனில் இருக்குதுலேயே ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு மிட்சோல் இந்த இந்த தெர்மோகோல் மாதிரி. அது ஆக்சுவலி தெர்மோகோலில் ஃபோம் பண்ண முடியாது. பட் இது வந்து தெர்மோகோலோட மட்டமான இம்பாக்ட் ப்ரொடெக்டிவான ஒரு சோல் தான் இது. அண்ட் வந்து இவங்க வண்டியை ஓட்டுறதே நான் ஹைப்பர் குஷன் 6லேயே சொல்லியிருப்பாங்க. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. ரொம்ப ரொம்ப மோசமாக இவங்க 2 டெக்னாலஜி தான் இவங்கள்ட்ட இருக்குது. மெமரி ஃபோம் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒன்றும் இல்லை, உள்ளுக்குள்ளே இருக்கிற இன்சோலு இதுதான். அது நல்லா பஞ்சு மாதிரி இன்சோலை கொடுத்துட வேண்டியது. இது மட்டும்தான் சாஃப்டாக இருக்குது. இந்த இன்சோலால் தான் நீங்கள் இந்த ஷூவில், அதாவது ஹைப்பர் குஷன் ஆர் ஏஷியன் அண்ட் தென் அப்ரோ ஷூவில் காலை உள்ள ஸ்டெப்பின் பண்ணோடனே சாஃப்டாக இருக்குல்ல, அது எதனாலனா இதனால தான், இந்த இன்சோல்னாலையும். அண்ட் இந்த ஷூவில் இந்த மேலே இந்த அப்பர் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து அவங்க மேலே வந்து ஒரு பஞ்சு, இதே மாதிரி பஞ்சு கொடுத்துருப்பாங்க. ரன்னிங் ஷூக்கு எதுக்குற மேலே பஞ்சு கொடுக்குறீங்க? நம்ம ஊர் சம்மர் ஹாட் வெதருக்கு எதுக்கு முதல்ல பஞ்சு கொடுக்குறீங்க? எதுக்கு ஏமாத்துறீங்க? கேஷுவல் வேரிங் வாக்கிங்க்கு கொடுங்கப்பா. ஸ்டெப்பின் பண்ணோடனே நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கணும்னு நினைக்கணும் எல்லாரும். அதனால் ஈஸியாக ஏமாத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் லாஜிக், உங்களோட மார்க்கெட்டிங் தந்திரம்னு நான் நம்புகிறேன். பட் எதுக்குப்பா ரன்னிங் ஷூக்கு அதை கொடுக்குறீங்க? ரன்னர்ஸ் எதுக்கு ஏமாத்துறீங்க? நான் என்ன இப்போ நான் இதை எடுத்துறதுக்கப்புறம் இந்த ஃபோம் இருக்குது பார்த்தீங்களா, இண்டஸ்ட்ரியில் லைட்டஸ்ட்டு ரேசிங் ஷூ இருக்குல்ல, 50,000 60,000 ரூபாய்க்கு அந்த வெயிட்டு தான் இருக்கும். இது 200 கிராம் கூட இருக்காது. 200 கிராமுக்குலாம் நீங்கள் ரன்னிங் ஷூ தயாரிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. எவ்வளோ இது 3,500 ரூபாய்க்கு லான்ச் பண்ணி 1,500 ரூபாய்க்கு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அந்த ஷூவை. அதுக்குள்ளே கொடுக்குறீங்க. ஏன்னா இந்த சோல் இருக்குல்ல, ரொம்ப மட்டமான சோல். வாக்கிங்க்கு யூஸ் பண்ணலாம், கேஷுவல் வேரிங்க்கு யூஸ் பண்ணலாம்,
நல்லா வெளியில் அவுட்டிங்க்கு, அதாவது கேஷுவல் வேரிங் அவுட்டிங்க்கு போகிறீங்க, காலேஜ் போகிறீங்க, அதுக்கு நல்ல கலர்ஃபுல்லான ஒரு ஷூ, சாஃப்டான ஒரு ஷூ போட்டு போகிறதுக்குலாம் பக்காவான ஷூ. பட் இது ரன்னிங் ஷூ இல்லைங்க. ரன்னிங் ஷூவில் இந்த மிட்சோல் தான், இந்த மற்றதெல்லாம் கூட எனக்கு வந்து செகண்டரினா அதுவும் தேவை. பட் மிட்சோல் ஏதாவது கொடுக்கணுங்க, செத்து போகிற மாதிரி இருக்கக்கூடாது. ஓடும்போது எனக்கு ஏதாவது ஃபீல் ஆகணும், எதுவுமே இல்லை. அது அன்ஈவனாக இருக்குது. இதுக்கு முந்தின ஹைப்பர்குஷன் 6 கூட பரவாயில்ல. அது வந்து எப்படி சொல்கிறேன்னே தெரில, தரையில் ஓடுறதோட மோசமாக இருக்கும். ஆனால் அட்லீஸ்ட் அதில் என்னோடய காலுனாவது ஏதோ ஃப்ளாட் ட்ராக்கில் ஓடுற மாதிரி ஃபீல் ஆகுது. இது எப்படிமா இருக்குது, இது வாபிள் ஆகுது. உள்ளுக்குள்ளே இருக்கிற ஃபோமியே வந்து எனக்கு வந்து இந்த பிளான்தர் ஃபேஷியாட்டிஸ் இருக்கும்ல, அவங்களாம் இந்த ஷூவை போட்டு நடந்தாலே வலிக்க ஆரம்பிச்சிடும். அந்த லெவலில் மோசமான ஒரு ஃபோம் தான் கொடுத்துருக்கீங்க. ஆனால் அப்பரில் எனக்கு இங்கே ரொம்ப டைட்டாக இருக்குது. அதனால தான் நான் ஹைப்பர்குஷன் 6 வந்து ஒரு சைஸ் பெருசாக போய்கிட்டேன். சைஸை அவங்க ரொம்ப தப்பான சைஸு. என்னோடய UK 8 வாங்கினா ரொம்ப சின்னதாக இருக்கும். என்னோடய கட்டவரல் வந்து ரத்தம் வந்துடும் ஓடுனா. ஒரு சைஸ் பெருசாக போனால் ஒரு தம் வித்து இல்லை, 4 தம் வித் சைஸுக்கு பெருசாக இருக்கும். இதுக்கு இடையில மாட்டிக்கிட்டு முடிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் ஹைப்பர்குஷன் 6 வாங்கினா அது ரொம்ப பெருசாக இருந்தது. இதை வந்து யூஷுவல் சைஸே வாங்கினேன். இதில் என்ன இருக்குன்னா, எப்பயும் போல் இங்கே முன்னாடி நல்லா பஞ்சை கொடுத்ததுனால அவ்வளோ பஞ்சுக்குள்ளே காலை விட்ட மாதிரி இருக்குது. எனக்கு புரியல, நம்ம ஒரு சம்மருக்கு எதுக்குப்பா பஞ்சு கொடுக்குறீங்க? 365 நாளுமே என்னை பொறுத்த வரைக்கும் டே டைமில் வெயிலாக தான் இருக்கும். எதுக்கு பஞ்சு கொடுக்குறீங்க? நார்த் இந்தியன், பஞ்சாபி, இந்த ஹிமாச்சல் அங்கே ஓடுறவங்களுக்காக தயாரிக்கிறீங்களா? அவங்களுக்கு தயாரிச்சுன்னா சொல்லிடுங்க, இது இந்த கிளைமேட்டில் ஓடுறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா இதை ஏன் கொடுக்குறாங்கன்னா ஆஸ்யூஷுவல் ஏமாத்துறதுக்கு. ஸோ இந்த ஷூ கார்பன் பிளேட் இல்லை, கார்பன் பிளேட்டு யாரும் கொடுக்க முடியாது, அதை அக்ரி வித் தட். பிளாஸ்டிக் பிளேட்டு 1200 இல்லை 1500 உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியும். நாட் ஃபார் ரன்னிங்க்கு சொல்ல மாட்டேன், வாக்கிங்க்கு யூஸ் பண்ணுங்கள். ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் லைட் ஜாகிங் போகிறதுக்கு. அண்ட் ஹெவி ரன்னர்ஸ் அவாய்ட் பண்ணிடுங்க, சீரியஸ் ரன்னர்ஸ் அவாய்ட் பண்ணிடுங்க. ஹைப்பர்குஷன் 6 நான் என்ன மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணணும் அதே கிரிட்டிசிசம் இதில் இருக்குது. இன்ஃபேக்ட் இதை நான் அதிகமாகவே கிரிட்டிசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க தொடர்ந்து இதையே பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ரன்னர்ஸை வந்து ரொம்ப முட்டாளாக அவங்க நினைக்கிறாங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன் இன்னோவேட் பண்ண மாட்டேறீங்க? எனக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது. ஏன் நான் அவ்வளோ டெக்னாலஜியை பார்க்குறேன். மற்ற இன்டர்நேஷ்னல் பிராண்ட்லேருந்து லோக்கல் பிராண்ட் எவ்வளோ இருக்குது தெரியுங்களா? எல்லா கண்ட்ரிலையுமே ஒரு லோக்கல் பிராண்ட் வச்சுருக்காங்க. இன்டர்நேஷ்னல் பிராண்டோட கம்பீட் பண்ணுற மாதிரி நிறைய லோக்கல் பிராண்ட்ஸ் இருக்குது. எல்லா கண்ட்ரிலையும் இருக்கும். தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரி, ஃபோர்த் வேர்ல்டு கண்ட்ரின்னு சொல்கிறாங்கல்ல, டெவலப்பிங் நேஷன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, எல்லா டெவலப்பிங் நேஷன்லையும் இருக்குது. மலேசியாவில் இருக்குது, வியட்நாமில் இருக்குது, இந்தோனேஷியாவில் இருக்குது, தாய்லாந்தில் இருக்குது, கம்போடியாவில் இருக்குது, பிரேசிலில் இருக்குது, ஸ்பெயினில் இருக்குது. பிரேசில் ஸ்பெயின்னு சொன்னோடனே அதெல்லாம் அவங்களாம் ஆக்சுவலி சொல்லணும்னா நம்மளோடவே ரொம்ப பெர் கேபிட்டா நம்மளுக்கு ஈக்குவலாக இல்லை நமக்கு கம்மியாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்களோட ஓன் பிராண்ட் வச்சுருக்காங்க. ஓன் பிராண்ட்லேயே கம்பீட் பண்ணுறாங்க இன்டர்நேஷ்னல் பிராண்டோட. அப்போ எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ எனக்கு வந்து கோபம் வருது. ஏன்னா அவங்க மக்களுக்கு வந்து ஆப்ஷன் கொடுக்குறாங்க. உள்ளூர்லேயே 2000 ரூபாய்க்கு நல்ல சூப்பரான ஒரு ஷூ பிகினர்ஸுக்கு கொடுக்குறாங்க நம்ம ஊர் காசுக்கு. அப்போ நம்ம ஊரில் 2000 ரூபாய்க்கு எப்படி கொடுக்குறீங்க? இந்த மாதிரி ஷூலாம் வேறு எந்த கண்ட்ரிலையும் அக்செப்டே பண்ண மாட்டான். ரன்னிங்னு சொன்னால் தூக்கி போட்டுருவான் அந்த மாதிரி ஷூஸ் எல்லாம். இந்த மாதிரி நிறையா ஷூஸ் இருக்குது, எல்லா பிராண்ட்லையும் இருக்குது. இது வந்து ஐ எம் நாட் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் ஏஷியன், ஐம் டாக்கிங் அபவுட் மெனி இந்தியன் பிராண்ட்ஸ். அப்ரோஸ், ஏஷியன், ரெட் டேப்லேயும் நிறையா 2-3 ஷூஸ் நான் அதுலேயும் நான் பார்த்தேன். அண்ட் தென் வாட்டர்ஸ் வேக் ஆஃப் நிறையா ஷூஸ். ஈவன் இந்த USPAல வந்து ஒரு ஷூவை பயங்கரமாக போந்து தரலாம். நான் அப்போவே அதை செக் பண்ணும்போது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இதே ஃபோமே இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக கொடுத்துருப்பாங்க. அதை நான் இன்னும் டெஸ்ட் பண்ண போகிறேன். அந்த மாதிரி நிறைய ஷூஸ் இருக்குது. எதுக்கு இந்த மாதிரி ஏன் ஃபோமை கொடுக்குறீங்க? ரன்னிங்க்கு என்ன தேவை? ஏன்னா உங்களால் இன்னோவேட்டே பண்ண முடியல. எல்லாரும் ஒரே இந்த அவுட் சோல் பேட்டர்ன், இந்த டிசைன் பேட்டர்னை எவனோ ஒருத்தன் பேட்டர்ன் பண்ணி வச்சுருக்கானா, இல்லை சைனாலேருந்து காப்பி அடிச்சிட்டிங்க. எல்லாருமே அதே பேட்டர்னை தான் காப்பி அடிச்சு இந்தியாவுக்குள்ளே இருக்கிறவங்களை கொடுக்குறீங்க. எனக்கு சொல்கிறதுக்கு என்னன்னே தெரியல. மற்ற கண்ட்ரியில் போய்ட்டு இந்த மாதிரி இது எங்கள் ஊர் ஷூன்னு சொல்ல முடியுமா? ஏன் இந்தியாவில் இருக்கிற ஆட்களை மதிங்க. நம்ம ஊரில் ஏன்ப்பா பண்ண மாட்டேறீங்க? சைனா இப்படி தான்ப்பா ஆரம்பித்தான். நைக்கிக்கு அகேன்ஸ்டாக நைக்கியை பார்த்து காப்பி அடித்தானா நைக்கிக்கு ஈக்குவலாக இல்லைனாலும் நைக்கிக்கு க்ளோஸருக்கு காப்பி அடித்து தான் ரிலீஸ் பண்ணானே தவிர நைக்கியோட டிசைனை மட்டும் காப்பி பண்ணி மட்டமான ஷூவை கொடுக்கல அவங்க மக்களுக்கு. எப்போ ரன்னிங் பூம் அங்கே ஆரம்பிச்சதோ அப்போ இருந்தே அவங்க ஊர் மக்களால் எவ்வளோ காசை கொடுத்து ஒரு ஷூவை வாங்க முடியுமோ அந்த காசு ரேஞ்சுக்கு நல்ல ஷூவை கொடுத்ததுனால தான் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக அவங்களோட ரன்னர்ஸ் இருக்கிறாங்க. எல்லா நாட்டிலையுமே அதே தான்.
தாய்லாந்தில் இருக்கட்டும், வியட்நாமில் இருக்கட்டும், கம்போடியா, இந்தோனேஷியா, பிலிப்பின், மலேசியா, சிங்கப்பூர், யூ டேக் எனி கண்ட்ரி, தே ஹேவ் தேர் ஓன் பிராண்ட் ஆர் அட்லீஸ்ட் தே somehow try to sell ஒரு அவங்க பெர் கேபிட்டா மக்களுக்கு, அதாவது பெர் கேபிட்டானா சராசரியாக அந்த நாட்டில் வாழக்கூடிய ஒரு மனிதர் எவ்வளோ சராசரியாக ஒரு வருஷத்துக்கு அவரால் சம்பாதிக்க முடியுமோ அந்த, இப்போ நம்ம ஊர் எடுத்துக்கிட்டிங்கன்னா $1500 வச்சுக்கோங்க, அந்த ரேஞ்சு தான் இருக்குது. $1500 $1800 நினைக்கிறேன் சராசரியாக. அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு 1.5 லட்சத்துலேருந்து 1.25 லட்சம் அவ்வளோதான் நம்மளால் ஒரு வருஷத்துக்கு நம்மளோட இந்தியா மக்களால் சம்பாதிக்க முடியுது ஆவரேஜாக. ஓகேங்களா? இப்போது இதே லெவலில் இருக்கக்கூடிய நிறையா கண்ட்ரி நம்ம நாட்டில் தயாரிக்கிற ஷூவை விட நல்லாவே தயாரிக்கிறாங்க, இதுக்கு கம்மியாகவே விற்கிறாங்க. அதை ஏன் நம்மளால் பண்ண முடியல? இன்னும் 10 வருஷம் ஆகுமா? அப்போ அந்த 10 வருஷம் இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் இந்த மாதிரியான ரொம்ப மோசமான ஒரு ஷூவுக்கு காசை கொடுத்து ஏமாறணும், ரன்னிங்குள்ளேயே வரக்கூடாது. இல்லைனா அவங்க எவ்வளவோ நல்லது ஐ மீன் எவ்வளோ கஷ்டப்பட்டு காசு சம்பாதிக்கிறாங்க, அந்த காசை ஒரு ஷூவில் போடுறாங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை ஒன்று வாங்கினாலும் ஏன் அந்த ஸ்டாண்டர்ட் அந்த குவாலிட்டி சப்ஸ்டாண்டர்டாக இருக்குது? ஏன் நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியல? ஏன் வேறு எதுவும் பண்ண வேணாங்க. எலிவேர்னு ஒரு ப்ராடக்ட் இந்தியன் கம்பெனி தான். அந்த ஷூ நான் வாங்கினேன். அவங்க அப்படியே பூஸ்ட் டெக்னாலஜி இருக்குல்ல, அடிடேஸோட பூஸ்ட் டெக்னாலஜியை அவங்க காப்பி பண்ணி அவங்க ஷையாலாம் ஃபீல் பண்ணல, டேரெக்டாகவே ப்ரொமோஷனே இப்படி தான் பண்ணாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடியே லான்ச் பண்ணிட்டாங்க அந்த ஷூவை, எலிவேர் ஆர்க் ரேசர். பூஸ்ட் டெக்னாலஜி, அடிடஸ் பூஸ்ட் டெக்னாலஜி, அந்த லைட் பூஸ்ட், அதுக்கு முன்னாடி அல்ட்ரா பூஸ்ட்லாம் ரிலீஸ் பண்ணி இப்போ அல்ட்ரா பியோர் பூஸ்ட், அல்ட்ரா பூஸ்ட்னு வருதுல்ல, அதில் யூஸ் பண்ணிக்கிறது இப்போ லைட் பூஸ்ட். இதுக்கு முன்னாடிலாம் ஃபஸ்ட்டு பூஸ்ட் டெக்னாலஜின்னு வரும். அதை அப்படியே காப்பி பண்ணி நாங்கள் அதை 18,000 விற்கிறாங்க அடிடாஸ், நாங்கள் அதை 5,000 லான்ச் லான்ச் பண்ணாங்க. ஸோ அதை அப்படியே மார்க்கெட்டிங் இப்படி தான் பண்ணாங்க, கூச்சலாம் படலை. ஆனால் உண்மையாக சொல்ல போனால் அதை நான் ஆல்ரெடி ஓடிட்டேன், 20 கிலோமீட்டர் ஓடிருக்கேன், லாங் ரன் ஓடினேன். நான் வாங்கின $4,000 அந்த மிட் சோல் செம்ம ஒர்த்து. நிறையா ப்ராப்ளம் இருக்குது அதில், அப்பரில் நிறையா ப்ராப்ளம் இருக்குது மெயினாக. ஆனால் அவுட் சோல் தரமான அவுட் சோல், இந்தியன் பிராண்டு. அவன் ஃபஸ்ட்டு சைனாவில் தான் மேனுஃபேக்சர் பண்ணால். இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் உட்காந்து அடிச்சாங்க, நீ என்ன சைனாவில் உட்காந்து பண்ணிகிட்டு இருக்க, இந்தியாவில் நம்மளோட எதிரியவன் அங்கே போய் பண்ணிகிட்டு இருக்க, உன்னோட ப்ராடக்ட் நான் வாங்க மாட்டோம் பாய்கெட் பண்ணாங்க. உடனே அந்த சிஇஓ என்ன பண்ணார், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சைனாவை க்ளோஸ் பண்ணிட்டு இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சார் 2 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ தான் மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சு திரும்பி எல்லாமே ஃபஸ்ட்டு பண்ண ஆரம்பிச்சு இப்போ தான் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ எதுக்கு இதை சொல்லனா, நமக்கு அவ்வளோ கோவம் வருதுல்ல, சைனாவில் போயிட்டு நம்மளால் ஒருத்தன் பண்ணி நம்மளை ஏமாத்துறான்ட்டு. அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஆட்களை நம்ம கேள்வி கேட்கணும்ல, ஏன் கேள்வி கேட்க மாட்டோம்? இப்போ எலிவேரை எனக்கு அது நான் சப்போர்ட் பண்ணலை, அவங்க அந்த அளவில் ரீச் ஆனாலும் எனக்கு தெரியல, அவங்கள்ட்ட நிறைய ப்ராப்ளம் இருக்குது. பட் இவங்க ஏஷியன் பிராண்ட் நிறைய பேர் என்கிட்ட தோனி போட்டிருக்காரு, அது நல்லா இருக்குன்றாங்க. தோனி இந்த ஷூலாம் போட்டிங்க ஓடுவாராடா அவரு? சும்மா ஷோகேஸுக்கு உட்காந்து பார்ப்பாரா? சின்ன வயசில் பூஸ்ட் குடிச்சா வளர்ந்துருவோன்னு தான் சச்சின் சொன்னார். அது அந்த காலத்தில் நம்மளாம் நம்பி நானும் தான் குடியும் குடிச்சிட்டு இருப்பேன். வளர்ந்தனா வளரலாம் இல்லை, இன்னமும் உட்காந்து தோனி போட்டிருக்காரு அதனால் நல்லா இருக்குன்னு எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறாங்க. தோனி போட்டிருந்தா சரியாக இருக்கும் ப்ரோ, செமையாக இருக்குன்னு சொன்னார் ப்ரோ ஒரு இன்டர்வியூவில் அப்படின்றாங்க. நம்புங்கடா, தோனிலாம் இதெல்லாம் பக்கம் கூட போக மாட்டார்ரா, ஷோக்கு போட்டு வருவார்ரா. ஓடுறதெல்லாம் எந்த ரன்னிங் ஷூ வாங்கிட்டு ஓடுவாரா? சச்சின் தான் சொல்கிறாரு, அவரோட அயோனிக் ரெக்கவரி ஷூ சூப்பர் 9 out of 3 கொடுப்பன்னு போட்டிருக்காரு அவரோட ஒரு ரீலில். அதை போட்டு ஓடுவார் அவர். சத்தியமாக அதை போட்டு ஓட மாட்டார். 450 கிராம் இருக்குது. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அவ்வளோ கோவம் வருது. ஏன்னா எனக்கு நான் ஒரு ஷூவில் ஓடும்போது எனக்கு அவ்வளோ என்னோட கால் அவ்வளோ அடி வாங்குது. எனக்கு அதை அப்படியே ஃபீல் பண்ண முடியுது. ரொம்ப கேவலமான ஒரு ஷூவில் நம்ம ஓடுறோன்றது எடுத்த உடனே தெரிய ஆரம்பிச்சிருது. ஸோ ரொம்ப கோவமாகறேன். அது ஏன் கோவமாகறேன்னா, அவ்வளோ காசு கொடுத்து வாங்குகிறோம், நானும் வாங்குகிறேன். இந்த ஷூலாம் எவ்வளோ சம்பாரித்து வாங்குறேன்னு எனக்கு மண்டையில் ஓடுதில்ல. ஓடும்போது இதில் 1,800 2,000 வாங்கினேன். அந்த 2,000 எனக்கு யோசிக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ சப்ஸ்டாண்டர்டான ஒரு ப்ராடக்டை கொடுக்குறீங்களேடா, ஒரு 3,000 ஆக்குங்க, நல்ல ஷூவை கொடுங்க, யாரும் உங்களை வேணான்னா நான் ப்ரொமோட் பண்ணுறேன். நான் என்ன சொல்கிறேன், 2,000 கொடுக்க முடியாதரா தம்பின்னு சொல்லுங்கள், பிரச்சனை இல்லை. இன்னும் ஒரு 1,500 எக்ஸ்ட்ரா போட்டுக்கப்பா, 3,500 நீ பண்ணுப்பா, நான் பண்ணுறேன்ப்பா, நான் உனக்கு ப்ரொமோட் பண்ணுறப்பா. ஒரு நல்ல ஷூவை பண்ணு நீனு. ஒரு ஈக்குவலண்ட்டான ஒரு பேசிக்கான என்ன தேவை, பேசிக்கான ஒரு ஷூ பண்ணு. எனக்கு நிறையா ஷூஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். A6 ஜெல் எக்ஸைட் 10, அதுக்கு காட்டியர் கொடுத்துருந்தேன். அந்த ஷூ மாதிரி அந்த ஷூ டிசைன் ரைடு 17ஓட டிசைன் பேட்டர்ன் எடுத்துக்கோ. என்ன அந்த மிட்சோல் மாதிரி
ஒரு 50% கொடுத்துரு 3500 ரூபாய்க்கு. ஏன் எலிவரோட மிட்சோல் அப்படியே காப்பி பண்ணி 3500 கூட நானே உனக்கு ப்ரொமோட் பண்ணுறேன். பண்ணலாம் முடியும், பட் பண்ணுறதுக்கு வேணாம், நம்ம ஏமாற்றலாம். ஏன்னா நம்ம இந்தியன் மக்கள் வந்து ரன்னிங் ஷூவை வாக்கிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க, ஆஃபீஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் அவங்கள நம்மளை ஈஸியாக ஏமாற்றிடலாம். வாக்கிங்க்கும் கேஷுவல் மாதிரியே செஞ்சு மேனுஃபேக்சர் பண்ணிட்டு ரன்னிங்க்கு வந்து கொடுக்க வேணாம், ஏமாத்திடலாம் அப்படின்றது தெரியும். அதான் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் நான் எல்லாரையுமே அடிக்கிறேன். ஸோ ஐ ரியலி எனக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியவில்லை. கண்டிப்பாக அந்த ஷூவை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இதுக்கு பதிலாக தெர் இஸ் அ 2 ஷூ ஐ ரியலி வாண்ட் டு ரெக்கமெண்ட். போத் ஆர் ஃப்ரம் ஆக்ஷன் பிராண்ட். ஆக்ஷன் பிராண்டோட டர்போ 501 504 எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதில் 504 இருக்குதே சாஃப்டஸ்ட் ஷூ, ஹை மேக்ஸ் குஷன், ஹாஃப் மேரத்தான் ஓடலாம், சூப்பராக இருக்குது. நான் லாஸ்ட் வீக் தான் டெஸ்ட் பண்ணேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. 1000 ரூபாய்க்கு அது விற்கிது. ஆக்ஷன் அது அந்த 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 மாடல்னாவது தயாரித்து துறைங்கடா. மற்ற ஒன்றுத்துக்கும் உதவாத மாடல்ஸ்லாம் வந்து ட்ரெண்டின்ற பேரில் இன்றைக்கெலாம் ஒரு 4 ஷூ ரிட்டர்ன் பண்ணி போட்டிருப்பேன். அதெல்லாம் எதுக்கு மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க ரன்னிங் ஷூன்னு சொல்லிட்டு? ரன்னிங் ஷூவை வந்து இந்த டர்போ 501 504 மட்டும் பண்ணுங்கள். 503 502லாம் அந்த லெவலில் அது ரன்னிங்க்கு இல்லை. இட்ஸ் கைண்ட் ஆஃப் மோர் ஆஃப் அ கேஷுவல் ஷூ. 501 வந்து கொஞ்சம் ஃபோமராக, சாஃப்ட் அண்ட் ஃபோமர், லாங் ரன்னுக்கு டயரிங் இல்லாமல் போகலாம். 504 ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டு, சூப்பராக இருந்துச்சு. 1000 ரூபாய்க்கு 1200 300 ரூபாய்க்குன்னு அதெல்லாம் பயங்கரமாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இந்த ஷூக்கு பதிலாக. அதெல்லாம் ப்ராப்பராக எனக்கு ரன்னிங் ஷூ. அவங்கக்கிட்ட ஒரு 100 ஷூ கேவலமான ஷூ இருக்குது, ஆனால் இந்த 2 ஷூ நல்ல ஒரு ஷூவாக இருக்குது. அதே மாதிரி ஏஷியன் பிராண்டில் எனக்கு தெரில, எனக்கு மறந்துருச்சு இவன்ட்ட எந்த ஷூ நான் வந்து டெஸ்ட் பண்ணி பிடிச்சதுன்னு. அப்ரோஸில் எதுவுமே இருக்காது. அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்து நிறைய ஷூஸ் இருக்குது. 35 ஷூவை ரேட் பண்ணியிருக்கேன், லாங் வீடியோ போட்டிருக்கேன்ல, அதை போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். That's it from me. Thank you so much for watching this video. Love you all. Happy running. Be safe. Peace.